உலகின் முதல் வண்ண திரைப்பட தொழில்நுட்பம். 26 பிப்ரவரி 1909 அன்று கைன்மா கலர் என்ற உலகின் முதல் வெற்றிகரமான வண்ண திரைப்பட தொழில்நுட்பம் லண்டன் நகரில் பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. இது திரைப்பட வரலாற்றில் ஒரு முக்கியமான முன்னேற்றமாகும். கைன்மா கலர் முறையை உருவாக்கியவர் ஜார்ஜ் ஆல்பர்ட் ஸ்மித் ஆவார். இந்த முறையை வணிக ரீதியாக முன்னெடுத்தவர் சார்லஸ் அர்பன் என்பவர். அவர்கள் இணைந்து திரைப்பட உலகில் வண்ண தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தனர். அந்த காலத்தில் பெரும்பாலான திரைப்படங்கள் கருப்பு வெள்ளை வடிவில் மட்டுமே தயாரிக்கப்பட்டன. கைன்மா கலர் இந்த நிலையை மாற்றி இயற்கை நிறங்களை திரையில் காட்டும் முயற்சியாக அமைந்தது. இது சிவப்பு மற்றும் பச்சை என 2 நிற வடிகட்டிகளை பயன்படுத்தி படங்களை உருவாக்கியது. கைன்மா கலர் திரைப்படங்கள் சிறப்பு கேமரா மற்றும் ப்ரொஜெக்டர் மூலம் எடுத்துக்காட்டியும் இருந்தன. இந்த தொழில்நுட்பம் பார்வையாளர்களுக்கு புதிய அனுபவத்தை வழங்கியது. திரையில் மனிதர்கள் மற்றும் இயற்கை காட்சிகள் வண்ணத்தில் தோன்றியது மக்களை ஆச்சரியப்படுத்தியது. 1909ஆம் ஆண்டு லண்டனில் நடைபெற்ற முதல் பொதுக்காட்சி பெரிய வரவேற்பை பெற்றது. மக்கள் அதிக ஆர்வத்துடன் இந்த புதிய வண்ண திரைப்பட முறையை பார்வையிட்டனர். இது திரைப்படத்துறையில் புதிய மாற்றத்துக்கு வழிவகுத்தது. பின்னர் கைன்மா கலர் முறையில் பல குறும்படங்களும் ஆவணப்படங்களும் தயாரிக்கப்பட்டன. குறிப்பாக அரச நிகழ்ச்சிகள் மற்றும் இயற்கை காட்சிகள் வண்ணத்தில் பதிவு செய்யப்பட்டன. இதனால் இந்த முறைக்கு உலக அளவில் கவனம் கிடைத்தது. முடிவாக 26 பிப்ரவரி 1909 அன்று நடந்த இந்த நிகழ்வு திரைப்பட வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாகும். கைன்மா கலர் பின்னர் வந்த மேம்பட்ட வண்ண திரைப்பட முறைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது. இது சினிமா உலகில் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றியது.